இது வாரவலம் செய்திகள். கந்தளாயில் செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளர் மீது தாக்குதல். இனி விரிவான செய்திகள். கந்தளாய் அக்போபுர போலீஸ் பிரிவில் விபத்து ஒன்றை அறிக்கையிடச் சென்ற ஊடகவியலாளர் மீது விபத்தை ஏற்படுத்திய லொரி சாரதி மற்றும் அவரது உதவியாளர் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் இன்று கந்தளாயில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக அக்போபுர போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரி ஒன்று கந்தளாய் அக்போபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கித்துலூட்டு பகுதியில் நேற்றிரவு 6ஆம் தேதி வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே இந்த விபத்துக்கு காரணம் என போலீசார் ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிவித்துள்ளனர். குறித்த லொரி சாரதி இதற்கு முன்னர் கந்தளாய் சூரியபுர பகுதியில் ஒரு விபத்தை ஏற்படுத்தி இருந்தார். அந்த சம்பவத்தையும் இதே ஊடகவியலாளரை அறிக்கையிட்டிருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் காலை கித்துலூட்டு விபத்தை படம் பிடிக்க சென்றபோது பழைய கோபத்தை மனதில் வைத்துக் கொண்ட சாரதியும் அவரது உதவியாளரும் இணைந்து ஊடகவியலாளர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். கந்தளாய் பிரதேச ஊடகவியலாளரே லொரி சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோரால் தாக்கப்பட்டவராவார். நீண்ட காலமாக அரச மற்றும் தனியார் ஊடகங்களில் பணியாற்றி வருகின்ற யூசுப் என்ற ஊடகவியலாளரே இவ்வாறு தாக்கப்பட்டவராவார். தாக்குதல் குறித்து அக்போபுர போலீஸ் நிலையத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.